My sanity about to break while everyone I know's out. On a trip, on a boat, on a lake. I'm tired of feeling all FOMO, babe. I don't even care if we stay home. Put our to-do list on ice. Crank the AC to 79 and make a little island right here. And there ain't a palm tree in sight, but there's not a cloud in your blue eyes. If we need a drink, I'll be the bartender. I got a fifth of Patron and a blender, baby. Slipping on a swimsuit is overrated. We don't need a beach to get a half naked. மீஷோவில் வந்து ரொம்ப நாளாக போட்டு வச்சு அதுக்கே சலிப்பாயிரு, எப்போம்மா ஆர்டர் பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சுங்க. அந்த மாதிரி தான் கார்டில் போட்டு வச்சு ஒரு வழியாக மொத்தமாக போடுவோம் அப்படின்னு ஒரு வீடியோ போடுவோம். ஒன்றுனா போட்டோம்னா அது சேர்த்து வைக்க, அப்புறம் ஓப்பன் பண்ணி பார்ப்போம். 7 டேஸில் ரிட்டர்ன் கொடுக்கணும். சரியில்லைன்னா அதுக்காக ஓப்பன் பண்ணிடுவோம், அப்படி யூஸ் பண்ண ஆரம்பிச்சிடுவோம் அப்படின்றதுக்காக மொத்தமாக சேர்த்து போடுவோம் அப்படின்னு சொல்லி அப்படியுமே ஒரு நாளாக ஒன்றா தான் வந்துட்டு இருந்துச்சு. இது வந்து ஹேங்கர்ஸ் மாதிரி சைடில் வந்து இந்த சின்னதாக ஷாலு ட்ரெஸ் எல்லாம் கழட்டி வைப்போம். பாப்பா சின்ன பிள்ளைங்க ட்ரெஸ் எல்லாம் கழட்டி வைப்போம். அப்போ வந்து கீழே அங்கனைங்கனையும் போடாமல் செவத்தில் மாட்டுற மாதிரி அதுக்கு வந்து ஸ்டாண்டு மாதிரி சைடில் கொடுத்துருக்காங்க. நான் ஆல்ரெடி வாங்கிட்டேன், ஒரு கடையில் போனேன். கடையில் போனபோது இருந்துச்சு, வாங்கிட்டேன். இந்த ஷால் சுடிதாரெல்லாம் டெய்லி போடுறோமா, அதை அப்படியே கழட்டி கீழே போடுறதுக்கு பதிலாக அது தொங்க வைக்கிறது இருக்கும் அப்படின்னு சொல்லி. அப்புறம் பார்த்தா கடையில் வந்து 170 ரூபான்னு வாங்கினேன். ஆனால் இது அதை விட 123 ரூபா தான். இது கம்மி தான். நான் வந்து சரி கிடச்சிருச்சே அப்படின்னு சொல்லி வாங்கிட்டு வந்து பார்த்தா விலை கூட. அப்புறமேல் பார்த்தா நீ என்ன செய்யுது, கேன்சல் பண்ணும், இது கம்மி விலையாகவும் இருக்குது, சரி இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காகவும் இருந்துச்சு, அதை விட கொஞ்சம் ஸ்ட்ராங்காகவும் இருந்துச்சு. 170 ரூபாயா அப்படின்னு சொல்லி இதை வாங்கிட்டு வந்தேன். இங்கே பார்த்தா அதை விட கம்மியாக இருக்குது ஆன்லைனில். சில பொருட்கள் அப்படி தாங்க, கடையில் கம்மியாக இருக்கும், இங்கே கூட இருக்கும், அங்கே கம்மியாக இருக்கும். அந்த மாதிரி இந்த ஸ்டாண்ட் வந்து சும்மா செவத்தில் மாட்டுற மாதிரி ஒரு ஸ்க்ரூ மாதிரிலாம் கொடுத்துருக்காங்க. ஒரு இந்த மாதிரி 2 கம்பி மாதிரி கொடுத்துருக்காங்க. அப்புறம் வந்து அந்த ஸ்க்ரூ மாதிரி 2 கொடுத்துருக்காங்க. அது எப்படி மாட்டுறது என்னன்னு தெரியல. சரி பசங்க வந்த பிறகு அவங்க மாட்டிக்கிறட்டும்னு சொல்லி அப்படியே எடுத்து வச்சுட்டேன். ஏதாவது மிஸ் ஆகிடக்கூடாது, நம்ம மாட்ட போகிறோம்னு சொல்லி மிஸ் ஆகிடக்கூடாது அப்படின்னு சொல்லி நான் அதெல்லாம் எடுத்து வச்சுட்டேங்க. அடுத்து என்னன்னு பார்க்கலாமா. ரொம்ப நாளாக இது வாங்கணும்னு ஆசைப்பட்டேங்க. எல்லோரும் வீடியோஸில் பார்ப்பேன். அப்புறம் வந்து ஆன்லைன் நம்ம வந்து செக் பண்ணி பார்த்துட்டு இருப்போம்ல, பொழுது போனால் என்னென்னா மீஷோவில் ஆகட்டும், ஃப்ளிப்கார்ட்டில் ஆகட்டும், என்ன வந்திருக்கு புதுசாக அப்படின்னு சொல்லி ஏதாவது வேடிக்கை பார்த்துட்டு இருப்போம்ல. அந்த மாதிரி பார்க்கும்போதெல்லாம் வந்து இந்த போர்டை பார்த்துட்டே இருப்பேன். ரொம்ப நாள் ஆசை. ஒவ்வொன்றிலையும் ஒவ்வொரு ரேட் இருந்துச்சு. சரி இது கொஞ்சம் சீப் அண்ட் பெஸ்ட்டாக இருந்துச்சு, பார்ப்போம், நல்லா இருந்துச்சுன்னா வச்சுக்கிருவோம், இல்லாட்டி நம்ம ரிட்டர்ன் போட்டுடலாம் அப்படின்னு. கொஞ்சம் ஷார்ப்பாக இருக்குது. சைடில் கை வைக்கும்போது கொஞ்சம் பார்த்து வைக்கணும். ஆனால் நல்ல டேபிளில் இது கிச்சன்லேயோ மேடையிலையோ நம்ம நல்லா மாட்டி வச்சுக்கிட்டு கிச்சன் வேலையெல்லாம் செய்கிறதுக்கு சூப்பராக இருக்குங்க. நல்லா இருக்குது. அதிலே சப்பாத்தி தேய்ச்சிக்கலாம், காய்கறிகளெல்லாம் கட் பண்ணிக்கலாம். நல்லா இருக்குது. ரொம்ப நாள் ஆசை அது வாங்கணுண்டு வாங்கியாச்சு. அடுத்து வந்து இந்த பவுல்ஸுங்க. பவுல் செட்டு வந்து ரேட் போடுறேன். பவுல் செட்டு வந்து 3 செட்டு வருங்க. ஸ்டெப் பை ஸ்டெப்பாக 3 இருக்கும். ஒன்று பெருசு, அப்புறம் அதுக்கும் ஸ்மால்னு சொல்லி 3 ஸ்டெப் இருந்துச்சு. நான் ரெட்டு கலர்னு 2 3 கலர் இருந்துச்சு. ரெட்டுன்னா கொஞ்சம் பளிச்சுன்னு இருக்குமே, நம்ம வீடியோஸில் வைக்கும்போது கொஞ்சம் பளிச்சுட்டு இருக்குமே அப்படின்றதுக்காக எதுவுமே தொலைநோக்கு பார்வையோடு, வடிவேல் சொல்ல மாதிரி தொலைநோக்கு பார்வையோடு தான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி நான் வந்து இந்த ரெட்டு கலர் சூஸ் பண்ணேன். அப்புறம் வந்து இந்த ஆயில் கேன் ஆல்ரெடி 2 3லாம் ஆயில் கேன் வாங்கி அது 2 நாள் யூஸ் பண்ணிவிட்டு பெருமையாக ஸ்ப்ரே மாதிரி அடித்து யூஸ் பண்ணிவிட்டு தூக்கி போட்டுரும். அப்புறம் யூஸ் பண்ணாமல் அதில் எண்ணெய் ஊற்றிட்டு நம்ம ஸ்ப்ரே பண்ணாலே ஒரு மாதிரி நுரையாக வரும். ஏன்னு எனக்கு தெரியல. நானும் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு சுடுதண்ணில் கழுவிட்டு திரும்ப புதுசாக எண்ணெய் வாங்கி வச்சாலுமே அது நுரையாக வரும். இந்த பாட்டில் நல்லா ஸ்ட்ராங்காக நல்லா இருந்துச்சு. 2 in 1 மாதிரி ஸ்ப்ரேவும் பண்ணலாம், அதே சமயம் நம்ம ஓப்பன் பண்ணி எண்ணெய் ஊற்றி தாளிக்கணும், இப்படி கொஞ்சம் கூடுதலாக எண்ணெய் ஊற்றணும் அப்படின்னும்போது நம்ம வந்து இதை இந்த சைடு ஓப்பன் கொடுத்துருக்காங்க, அந்த சைடு வந்து ஸ்ப்ரே பண்ணுற மாதிரி தோசைக்கு சப்பாத்திக்கு லைட்டாக ஸ்ப்ரே பண்ண மாதிரி கொடுத்துருக்காங்க. அப்புறம் ஊதுபத்தி ஸ்டாண்டு வாங்கினேங்க. ஊதுபத்தி ஸ்டாண்டு பார்த்திங்கன்னா அது எனக்கு என்னமோ வாங்கினேன், ஆனால் யூஸ் பண்ணுறதுக்குள்ளே அது சைடில் உள்ளே ஊதுபத்தி வச்சோம்னா அமர்ந்து போயிடுது. அதனால் அதை ரிட்டர்ன் போட்டுட்டேன். அது உள்ளே வச்சா ஆஃப் ஆயிடுது, அப்புறம் எப்படி வைக்கிறது. மூடி வச்சிட்டோம்னா நான் புகையெல்லாம் மட்டும் வரும்னு பார்த்தா வரவே இல்லை. இந்த ஸ்பூன் ரொம்ப நாள் ஆசைங்க எனக்கு, வாங்கணும்னு. ஒரு வழி பித்தளை ஸ்பூன் மாதிரி இருக்கும், சூப்பராக இருக்கும். நம்ம வீடியோஸ்லாம் பண்ணுறதுக்கு, இந்த மாதிரி வீடியோஸில் வந்து செய்கிறதுக்கு, சமையல் பண்ணும்போது நல்லாயிருக்கும். இந்த நைஃப் வந்து சும்மா அங்கங்கே இருக்கிறது அப்படி பழசாக தான் இருந்துச்சு. இந்த நைஃப் வந்து நிறைய வீடியோஸில் பார்த்துருக்கு, நிறைய பேர் கட் பண்ணும்போது பார்த்துருக்கேன். அதனால் இந்த நைஃப் வாங்கணும்னு ஆசைப்பட்டேங்க. அதுவும் ரொம்ப நாளாக போட்டு வச்சுருந்து இன்றைக்கி தான் வாங்கினேன். ரேட்டுமே சீப் அண்ட் பெஸ்ட்டு. எல்லாமே நான் வந்து 750 ரூபா 800 ரூபாய்க்குள்ளே தாங்க எல்லாமே முடிஞ்சு. மொத்தம் 7 ஐட்டம்ஸ் வாங்கினேன். 7 ஐட்டம்ஸ் அதுக்குள்ளே 1000 ரூபாய்க்குள்ளேன்னு வச்சுங்களேன், 800 900 வந்திருக்கும்னு நினைக்கிறேன். அதுக்குள்ளே தாங்க வாங்கினேன். இதில் வந்து நான் வந்து அப்புறம் இந்த
ஊதுபத்தி ஸ்டாண்டு தான் நான் வந்து கொஞ்சம் எனக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இல்லை. அதை திரும்ப ரிட்டர்ன் அது சரியாக எனக்கு வைக்க தெரியலையோ என்னமோ தெரியல. நடுவில் மாட்டி வச்சோம்னா அது ஆஃப் ஆயிருந்ததுனால இது எதுக்குடா வம்புன்ட்டு நம்ம பழைய ஸ்டாண்டே வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி போட்டு விட்டுட்டேன். அப்புறம் இன்னொன்று வந்து தீபம் ஏற்றும் போது திரி வந்து நம்ம தீப விளக்கில் வைக்கும்போது அது முனியில் எரிஞ்சு அந்த இடம்புற கருப்பாயிரும். அப்புறம் வந்து சீக்கிரம் அமர்ந்து போயிடும். திரி தண்ணி இறங்க என்ன செய்யும், ஃபுல் எண்ணெய் காலியானோடனே அப்படியே ஃபுல்லாக எரிஞ்சு போயிடும். ஆனால் இந்த திரியை வந்து இந்த ஒரு மாதிரி இருக்கும் பாருங்கள், கூம்பு மாதிரி, அதில் வந்து திரியை மாட்டி நம்ம எண்ணெய் ஊற்றி வச்சோம்னா எவ்வளோ நேரம் எண்ணெய் இருக்கிற வரைக்கும் எரிஞ்சுக்கே இருக்கும். அது பாட்டுக்கு சூப்பராக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எல்லாமே விலை குறைவாக தான் நாங்கள் பார்ப்பேங்க. ரொம்ப 500, 1000, 600 அப்படிலாம் போகவே மாட்டேன். ரொம்ப எது சீப்பாக இருக்குதுன்னு பார்த்துட்டு செக் பண்ணிவிட்டு ஒரு இதுக்கு இன்னொரு இதில் ஃப்ளிப்கார்ட்லேயும் பார்ப்பேன், மீஷோலேயும் பார்ப்பேன், அமேசான்லேயும் பார்ப்பேன். எல்லாம் பார்த்துட்டு இதில் எவ்வளோ ரேட்டு போட்டிருக்கேன், அது எவ்வளோ ரேட்டு போட்டிருக்கேன்னு பார்த்துட்டு தான் அப்புறமேல் தான் நான் வந்து அதை வந்து செலக்ட் பண்ணேன். அதுக்கு ஒன்று பெஸ்ட்டாக இருக்கா அப்படின்னு பார்த்துட்டு ஸ்டார்ஸ்லாம் பார்ப்பேன், எத்தனை ஸ்டார் கொடுத்துருக்காங்க, அவங்க ஓப்பன் பண்ணி வீடியோஸ்லாம் போட்டிருப்பாங்க, அதெல்லாம் பார்த்து செக் பண்ணிவிட்டு தான் செலெக்ஷன் பண்ணி வாங்குவேன். இந்த மாதிரி நீங்களும் வாங்கியிருந்தால் செக் பண்ணி வாங்க. அந்த வீடியோ பிடிச்சிருந்தா